அன்புமணிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்ததை எதிர்த்து ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாமக தலைவர் அன்புமணிக்கும் நிறுவனர் ராமதாசுக்கும் இடையே மோதல் நடந்து வரும் சூழலில் மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அன்புமணி முகவரிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தை ரத்து செய்து தனது முகவரிக்கு கடிதம் அனுப்ப உத்தரவிடக் கோரி ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ள அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருக்க கூடாது என்றும், சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தனக்கே கடிதம் அனுப்பியிருக்க வேண்டுமெனவும் தெரிவிக்கப்பட்டது. விலாசத்தை மாற்றி கொடுக்க கேட்டிருக்கிறோம். கட்சியில் இல்லாத, பொறுப்பில் இல்லாத ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு இதில் கேட்க எந்த உரிமையும் இல்லை என்பதை நிலைநாட்டக்கூடிய அளவிலே நீதிமன்றத்தில் எங்கள் வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறோம். மீண்டும் மாம்பழ சின்னம் ஐயாவுக்கே ஒதுக்கப்படும் நாள் விரைவில் இருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதிகள் எம் ஸ்ரீவஸ்தவா, ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் 3 வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். அப்போது அன்புமணி தரப்பு வழக்கில் தங்களை இணைக்க வேண்டும் என முறையிட்டதற்கு நீதிபதிகள் அனுமதிக்க முடியாது என மறுப்பு தெரிவித்தனர். நாங்கள் எதிர்த்தரப்பு மனுதாரராக இதில் சேர்ந்து கொண்டு இதுவரையில் என்னென்ன நடைபெற்றது என்பதை நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்துச் சொல்லி இந்த வழக்கு நிலைக்கத்தக்கதல்ல, இதற்கு முன்பாகவே 2 நீதிமன்றங்கள் சிவில் நீதிமன்றத்திற்கு நாடுங்கள் என்று சொன்னதை அவர்கள் நிறைவேற்றாமல் 3வது முறையாக தற்பொழுது மீண்டும் ரிட் மனு தாக்கல் செய்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் அடுத்த வழக்கு விசாரணையின் பொழுது எங்களுடைய தரப்பினுடைய வாதத்தை முன்வைப்போம். இதற்கிடையே டெல்லி சென்றுள்ள அன்புமணி தேர்தல் ஆணையத்தை அணுகவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.